ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு அவுள் எடுத்துருக்குறாங்க. இந்த அவுளை வச்சு நான் லட்டு தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவுள் எடுத்துருக்குறாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அவுள் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இந்த அவுளை 4லேருந்து 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. அவுள் நல்ல முறுமுறுப்பாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு வேறு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறாங்க. இப்போ நெய் நல்லா உருகி வரட்டுங்க. உருகி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துட்டு இதையும் 4லேருந்து 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிதமான தீயில் தேங்காயை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவுளை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அவுளை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் நல்லா சூடு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற அவுளையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கூட நம்ம வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை துருவிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சுருக்குறாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாதாமும் முந்திரியும் இருக்கும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை கொஞ்சமாக நான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், லட்டு பிடிக்கிற சைஸுக்கு நான் பனைஞ்சி எடுத்துருக்குறேன். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையை நம்ம லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரியே இருக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவுள் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.